தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. முதல்ல உன் இருதயத்துல விசுவாசி. இந்த வார்த்தையின்படி, இந்த வார்த்தையில தேவன் உன்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை பற்றிய ஒரு பெரிய தரிசனம், ஒரு பெரிய வரைபடம் உனக்குள்ளே உருவாகட்டும். அதை பார்த்து இதுதான் நான், இப்படித்தான் நான் வாழ போறேன், இப்படி வாழ்றதுக்காகத்தான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்றத முதல்ல விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதை பேசுவீங்க, அது அப்புறம் வாழ்க்கையில பலிக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, அப்ப தேவன் சும்மா ஏனோ தானே எடுத்தோன்னு அப்படி டப்புன்னு பேசல. முதல்ல தேவன் ஒரு பூரணமான தரிசனம் உடையவராக இருந்தார். எல்லாரும் சொல்லுங்க, தரிசனம் உடையவராக இருந்தார். சொல்லுங்க, தரிசனம் உடையவராக இருந்தார். ஆமா, மறுபடியும் வாசிங்கள் 3:4. மறுபடியும் வாசிங்க 3:4. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. ஆமா, நடத்துகிறவன். சொல்லுங்க, நடத்துகிறவன். சொல்லுங்க, நடத்துகிறவன். ஆமா, கவனிங்க, வாழ்க்கையில் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர்கள். நீங்க உங்க வாழ்க்கையை நடத்துறீங்களா, இல்லைன்னா உங்க வாழ்க்கையை வேற யாராவது நடத்துறதுக்கு விட்டு கொடுத்துட்டீங்களா? உங்க வாழ்க்கையை நீங்கள் நடத்த வேண்டும். சில ஆட்கள் கிட்ட இது ஒரு பிரச்சனை இருக்குது. சில ஆட்கள் அவங்க லைஃபை அவங்களுக்கு வாழ தெரியாது. சிலருக்கு என்ன பிரச்சனைனா, எல்லாத்துக்கும் யாராவது ஒருத்தர் சொல்லணும். அவனுக்கு சுயமா முடிவெடுக்கவே தெரியாது, சுயமா அறிவுன்றதே இருக்காது. அதனால எல்லா நேரத்திலையும் அவனுக்கு யாராவது ஒருத்தர் எதையாவது ஒன்று சொல்லணும். சுயமா ஒரு முடிவெடுத்தா அது தப்பா தான் எடுப்பான் சில நேரத்தில். இது ஒரு பிரச்சனை. சுயமா இல்லை பிரதர், ஏதாவது நம்ம பண்ணா எசகு புசகா போய் எதிராவது ஒன்றத்துல சிக்கிக்கிறேன் நான், அந்த அளவுக்கு தெளிவு கிடையாது. சில நேரத்தில் ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். ஆண்கள் யாரும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம், தயவுசெய்து தவறாக நினைக்காதீங்க. ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். சில நேரங்களில் நிறைய ஆண்களுக்கு சுயமாக முடிவெடுக்க தெரியல, பாவம். வளர்கிற வரைக்கும் அவனுக்கு என்னன்னா பாருங்க, ஜெயராஜ் அண்ணன் அதை ஒத்துக்க மாட்டார். அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, விருதாசலத்துலேயே நீங்கள் சிலரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சுற்றி பார்க்கணும். பண்ருட்டி, விழுப்புரம், சிதம்பரம், சீர்காழி, சென்னை, இங்கெல்லாம் திரும்பி பார்த்தீங்கன்னா 90% ஆண்களுக்கு சுயமாக முடிவெடுக்க தெரியாது. வளர்கிற வரைக்கும் அம்மா சொல்கிறத கேட்பான், வளர்ந்ததுக்கப்புறம் மனைவி சொல்கிறத கேட்பான். இதில் 10% பேர் கொஞ்சம் விதிவிலக்கானவங்க. வேணா அப்படி ரொம்ப ஆச்சரியம் அந்த மாதிரி ஆட்களை பார்க்கறது. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? இல்லை, ஆமாம். அவன் பாருங்க, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன பிறகு கூட மனைவி கிட்ட பேசுறதே அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு தான் போய் பேசுவான். அம்மா கூப்பிடுறா, அம்மாவை நேற்று கூப்பிட்றா, உட்காடுறாங்க, நான் இங்கேயே உட்காந்துருப்பான். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, இந்த மாதிரி ஆட்கள்லாம் பாருங்கள். நாங்கள் சபையிலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆட்களோடலாம் பரிச்சயம் இருக்குது. ஒன்று, கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மா, அடுத்தது மனைவி, மூணாவது இது எல்லாத்தையும் தாண்டி இவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஆட்கள் யாருன்னா நண்பர்கள். இவங்க 2 பேரும் எனக்கு செட் ஆகாது. எனக்கு எதுனாலும் யாரை கேட்பேன் நான்? எங்களுக்கு எங்கள் செட்டு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க பிரதர், 4 பேர். நாங்கள் எல்லாத்தையும் கலந்து பேசி தான் செய்வோம். ஆமாம், 1 கால், 1 அரை, 1 முக்கா, இது 3மே வேவாது. அதோடு சேர்ந்து இது என்ன ஆகுது, இது ஒரு அரைவேக்கடாவே இருக்குது. அப்ப எவனுக்கும் சுயமாக முடிவெடுக்க தெரியல. இது ஒண்ணு. கவனிங்க, ஆண்கள் சொல்லிட்டேன்னா, இந்த பெண்கள் பாருங்க, அவங்களுக்கு எப்பவுமே தங்களை ரொம்ப பெரிய அறிவாளின்னு நினைப்பு. பெண்களுக்கு ரொம்ப அறிவாளி, நாம எல்லாமே சரியா செய்யறோம்னு நினைப்பு. இந்த சரியா செய்யறோம்னு நினைச்சிக்கின்னு ரொம்ப தப்பா பண்றதே உங்களோட வேலை. சில நேரத்தில் தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க நிறைய எடுக்க மாட்டீங்க. சிலர் நான் ரொம்ப சரியா செய்யறேன்னு நினைச்சிக்கின்னு ரொம்ப மோசமா முடிவெடுக்கிறதுல கெட்டிக்காரிங்க யாருன்னா, ஐயோ தாய் குலங்களே நீங்க தான்.
ஆமா, நான் ரொம்ப ஞானமா செஞ்சுட்டேன் நினைப்பு, ஆனா அடி முட்டாள்தனமா இருக்கும். அப்படி ஒரு முடிவை எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல கல்யாணம் பண்றதுல ஆகட்டும், குடும்பம் நடத்துறதுல ஆகட்டும், இதுல வேற இவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆலோசகர் யார் தெரியுமா? இவங்களுக்கு பெஸ்ட் ஆலோசகர் 2 பேர் இருப்பாங்க. ஒன்னு அம்மா, அதுக்கே வாழ தெரியாது, அது வாழ்ந்து நிக்குது அம்மா. இன்னொரு பெஸ்ட் கவுன்சிலர் யார் தெரியுமா? அக்கா. அதுக்கும் வாழ தெரியாது, இதுக்கும் வாழ தெரியாது. 3வது கவுன்சிலர் ஃப்ரெண்டு, அவ ஒருத்தி இருக்கா பாரு, ஐயோ. இது 3மே விளங்காதது. இந்த 3 பேச்சையும் இது கேட்டுன்னு இருக்கும். எங்க அக்கா கரெக்டா சொல்லுவாங்க, எதுனாலும் எப்படி சொல்லுவா பார். அவ உனக்கு மட்டும்தான் கரெக்டா சொல்லுவா, அவளுக்கு ஒழுங்கா வாழவே தெரியலையே. என்ன சொல்றேன் நானு? அப்ப யார் பேச்சும் கேட்க வேணான்றா? இல்ல 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 இல்ல, எல்லாரும் சொல்றதையும் நீங்க அப்படி காதுல வாங்கிக்கோங்க. ஆனா முடிவு எடுக்கும் போது தயவு செஞ்சு வேதத்துக்கு வந்துருங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உலகத்துல உங்களை சுற்றி நிறைய நல்லவங்களும் இருப்பாங்க, நல்லதெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. காதுல வாங்கிக்கோங்க, முடிவை வேதத்தின்படி எடுங்க. வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீங்கள் செயல்பட ஆரம்பியுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, சில நேரத்தில் கவனிங்க, சில நேரத்தில் சிலர் எல்லாத்துக்கும் பாஸ்டர்னு ஓடுவாங்க. சில இடத்துல பாருங்க, பாஸ்டர் கூட சில நேரத்தில் கவனிக்கணும், நிதானிக்கணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல, நான் அந்த மாதிரி சொல்கிறது கிடையாது, நிறைய இடங்கள்ல இப்படியெல்லாம் சொல்லி எசகு பசக்க மாட்டு நாளெலாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ அந்த பொண்ணை தான் கட்டணும்னு, ஆவியானவர் என் கூட பேசிட்டாருன்னு, இவர் கூட ஆவியானவர் பேசிட்டாருன்னு அவன் போய் கல்யாணம் பண்ணுவான். அவன் என்னைக்காவது கேட்டிருக்கனால, என்கிட்ட சொல்லிட்டோம் பாஸ்டர் ஆவியானவர் நான் கட்டிக்கிறதுக்குன்னு, கேட்டிருக்க மாட்டான். காலமெல்லாம் லோல் போடுவான், பாவம், காலமெல்லாம் லோல் போடுவான். நான் யாருக்கிட்டையும் அப்படி சொல்றது இல்லை, உனக்கு பிடிச்சா கட்டிக்கோன்றேன். ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னோட பேசினார்னா இதுதான் உனக்கான வாழ்க்கை துணைனா நீ என்ன பண்ணு, கட்டிக்க. ஆனால் சுயமாக முடிவெடுத்துடாத. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது. நல்ல ஜெபம் பண்ணணும், ஆவியானுடைய உதவியை நானும், ஆண்டவருடைய நடத்துதல் அதை செய்யணும். இல்லைன்னா வாழ்க்கையில் அடுத்த 40 வருஷம் ஐயோ, அதை நான் எப்படி என் வாயால் சொல்லுவேன்? ஆமாம், ரொம்ப கஷ்டமாக போயிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கைக்கான தீர்மானங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால மற்ற மனுஷங்களை நீங்க அவங்க கையில உங்க வாழ்க்கைக்கான ஸ்டேரிங்கை கொடுத்துட்டு என் வாழ்க்கை கெட்டதுக்கே அந்த ஆள் தான் காரணம், இந்த அம்மா தான் காரணம்னு சொல்லாதீங்க. யாரையோ ஒருத்தரை பிளேம் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்காதீங்க. நீங்கள் தீர்மானம் எடுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ விரும்புகிற இடம் எது? ஆமா, உன் வாழ்க்கை போய் சேர வேண்டும் என்று நீ விரும்புகிற இடம் எது? கவனிங்க, மற்ற மனிதர்களை எப்படி சார்ந்திருக்க கூடாதோ அது போல இந்த இடத்துல நீங்க தேவன் ஏதாவது விரும்புவாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இங்க ஒரு தெளிவை உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல நல்லா கவனிங்க, தேவன் யாரை குறித்தும் தீங்கு நினைக்கிறவர் இல்லை. புரியுதா உங்களுக்கு? யாருக்காவது ஆண்டவர் பாருங்க, இந்த சர்ச்சில் ஒரு 20 பேர் தான் தேர்வானுங்க, அவனுங்களுக்கு மட்டும்தான் நல்லது செய்ய போறேன், மற்ற ஆட்களுக்கெல்லாம் நான் கெட்டது தான் செய்ய போறேன்னு தேவன் மனசுல வச்சிருக்காரா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தேவன் அப்படி நினைக்கிறவரா? கிடையாதுங்க. இங்க வர்ற அத்தனை பேருக்கும் நல்லது செய்யறது தான் அவருடைய விருப்பம். அவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கிறது, அவ்வளவு பெரிய மேன்மைப்படுத்துறது, அவ்வளவு பெரிய கனப்படுத்துறது தான் தேவனுடைய விருப்பம். அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்கள் அனைவரும் வாழ்ந்து சுகித்திருப்பது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, என்கிட்ட இருக்கிறது ஏராளம், அதுல நீ எங்க வர விரும்புற? ஆமாவா இல்லையா? ஏன் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள போறீங்கன்னா அங்க கிட்டத்தட்ட 80-100 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுல அந்த டிபார்ட்மெண்ட்ல நீ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண விரும்புற? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் 6-7 பாடப்பிரிவுகள் இருக்குது. அதுல நீ எதுல ஜாயின் பண்ண விரும்புற? நீ தான் செலக்ட் பண்ணணும். சாய்ஸ் உன்னுடையது. யூனிவர்சிட்டி நீங்க ஏதாவது பார்த்து போடுங்க. இல்ல இல்ல, உனக்கு என்ன விருப்பம்? அப்ப தேவன் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை, நன்மைகளை ஏராளமாய் வைத்து காத்துக்கிட்டு இருக்கிறார். நீ எதை விரும்புற?
உன் வாழ்க்கையில் நீ எதை அடைய விரும்புகிறாயோ அதற்கு நேராக உன் வாழ்க்கை பயணிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் காட். ஆமென். இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. எங்கே போகணுன்னு நீங்கள் விரும்புகிறீங்க. ஆண்டவரே, நான் இங்கே தான் போக விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகட்டும். பாருங்க, சில நேரங்களில் இந்த உலகத்தில் சில மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாங்க இல்லையா, உங்களுக்கு தெரியுமா? இந்த நேர்மறை சிந்தனையை விதைக்கிறவர்கள், பாசிட்டிவாக பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை குறித்து நீங்கள் கனவு காணுங்கள். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி உங்களை குறித்து நீங்கள் கனவு காணுங்கள். இவன் என்ன நினைக்கிறான்னா, கனவு காண்றான், 2 நாள் காண்றான், 3ஆவது நாள் கனவுலாம் பலிக்கலன்னு விட்டுறான். பாருங்க, அவங்க கனவு காண சொல்றாங்களே தவிர கனவை எதின் அடிப்படையில் காண வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியல. நல்லா கவனிங்க, நான் சொல்றேன். இப்ப என்ன, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. வீடு கட்டுன்னு சொன்னா வீடு கட்டுறதுக்கு லேண்ட் இருக்கணும்ல, லேண்ட் இருந்தா தானே வீடு கட்டுறதுக்கு. அப்ப கனவு காணுங்கள், கனவு காணுங்கள்னா கனவை எதின் அடிப்படையில் காண்றதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா? அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, நீ என்ன வேணா கனவு காணு, அதுவா ஆயிடு வேண்டாம். இல்ல 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 இல்ல, நாம அப்படி சொல்லல. நம்ம போதனை வேற, பைபிள் டீச்சிங் வேற. நீ என்ன வேணா கனவு காணு, நீ எங்க வேணா ஆசைப்படு, கிடையாது. அப்படி சொல்லல. நாம என்ன சொல்றோம்னா, இந்த வேதத்தில் நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று வேதம் உங்களுக்கு சொல்லுது. நீ தேவனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நீ தேவனால் ரட்சிக்கப்பட்டதனால் நீ ஒரு நீதிமான், நீ ஒரு பரிசுத்தவான், நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கான ஒரு சுதந்திரவாளி. நீ எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அதுல இருந்து உனக்கான வரைபடத்தை நீ எடுத்து அதை கனவு காணுன்றது தான் வேதம் சொல்லுது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமா, அது ரொம்ப முக்கியம். கனவு காணு, நீ போகிற இடத்த தீர்மானின உடனே நீங்க உடனே யோசிக்க கூடாது. ஒத்த கால நின்று அம்பானியாவேன்னு சொல்லின்னு இருக்கிறது கிடையாது. இது அந்த மாதிரி போதனை இல்லை. அந்த மாதிரி முட்டாள்தனமான போதனைகள்லாம் நாங்க போதிக்கிறது இல்லைங்க. சபையில என்ன போதிக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப தெளிவா வேதம் எதை சொல்லுகிறதோ அதை சொல்லி கொடுக்கிறது தான் இங்க போதிக்கிறோம். உங்களை வேதத்திற்குள் பாருங்கள். பிரைஸ் காட். ஆமென். பக்கத்துல எப்படி சொல்லுங்க, வேதத்திற்குள் பாருங்கள். ஆமா, வேத வசனங்கள் உங்களை பற்றி தான் போதிக்கிறது. வேத வசனங்கள் யாருக்கோ எழுதல. வேத வசனங்கள் இன்றைக்கும் இன்னும் வரப்போகிற தலைமுறைகளுக்கும் உரியது. ஆகவே இதுல ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்குமான ஆசீர்வாதமான நன்மைகள் நிறைந்த சமாதானம் நிறைந்த எதிர்காலம் இதற்குள்ளாக இருக்கிறது. அதுல தேடி தேடி உங்களை பாருங்க. ஐயா, நாங்க பார்க்கிறோம் தெரியல அப்படின்னா தயவு செய்து வந்து பிரசங்கத்தை கேளுங்க. எதுக்கு சபைக்கெல்லாம் வரணும்? ஏன்னா இங்க வந்து கேட்கறதுக்கு, இங்க உங்களுக்கான வரைபடத்தை நாங்கள் காண்பிப்போம். நீங்க வேதத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒருவேளை பார்த்து எனக்கு தெரியலையா, நான் பைபிள்லாம் படிக்கிறேன், எனக்கு தெரியலன்னா சபைக்கு கூடுமான வரைக்கும் மற்ற எல்லா கூட்டங்களுக்கும் வந்து கலந்து கொள்ளுங்க. கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களை பற்றியதான தேவனுடைய எண்ணம் என்ன, உங்களை பற்றியதான தேவனுடைய நோக்கம் என்ன, அவருடைய திட்டம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதிலிருந்து நீங்கள் உங்களுக்கான எதிர்கால தரிசனத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. சரி, ஒன்று, தேவன் அப்ப எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் தனக்குள்ளே தானே தரிசனம் உடையவராக இருந்தார், தெளிவான வரைபடம் உடையவராக இருந்தார். ரைட். அப்ப தேவன் உருவாக்கும் போது எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சா? இல்ல இல்ல இல்ல. தேவன் உருவாக்கும் பொழுது அதுக்கு பின்னாடி, அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி போத்தவில்லை. ஆனா ஆதியாகமம் 1:2 சொல்லுகிறது, அவர் படைக்கும் பொழுது அங்க தேவன் உருவாக்கி படைக்கிறதுலே சில தடைகள் வருது. ஆதியாகமம் 1:2 என்ன சொல்லுகிறது? வாசிங்க பார்க்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. சொல்லுங்க, வெறுமையா இருந்தது. சொல்லுங்க, வெறுமையா இருந்தது. சில நேரங்களில் நாம் உருவாக்க நினைக்கும் பொழுது, நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்க நினைக்கும் பொழுது அங்கே வெறுமை இருக்கிறது. சில நேரங்களில் வெறுமை இருக்கு, ஒன்றுமே இல்லை. வெறுமைன்னா நான் ஒன்றுமே இல்லை, ஐயா என் கையில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப நல்லதாக போச்சு. பிரைஸ் காட். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஒன்றுமே இல்லாத நிலை தான் ரொம்ப நல்லது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. பாருங்க, ஏற்கனவே ஒரு வீடு இருக்குதுன்னு வைங்களேன், அந்த வீட்டை இப்போ டெமாலிஷ் பண்ணிட்டு கட்டுறது ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா அதை நமக்கேற்றபடி உருவாக்குறது இன்னும் கஷ்டம். நமக்கேற்றபடி மாடிஃபை பண்ணணும்னு வைங்களேன், அது ரொம்ப கஷ்டம். காலி லேண்டாக இருக்குதுன்னா அங்கே நமக்கேற்றபடி கட்டி கொள்ளலாம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம விருப்பப்படி ஹாலை பெருசாக போட்டுக்கலாம்,
2 பெட்ரூம் வேணா போட்டுக்கலாம், இல்லை ஒரே பெட்ரூம் வேணா போட்டுக்கலாம், இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங் ஆக்கிக்கலாம். எல்லாம் நம்ம விருப்பம் தான். ஏன்னா வெறுமை இருந்தால் ரொம்ப நல்லது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெறுமையா இருக்குதுங்க. ரொம்ப நல்லதுன்னு சொல்லுங்க. வெறுமையா இருந்தா ரொம்ப நல்லது. எதுவுமே இல்லையா என்கிட்ட எதுவுமே இல்லை, கையெல்லாம் வெறுமை, ஒண்ணுமே இல்லை, ஜீரோவா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தேவன் வெறுமையில் இருந்து தான் சகலத்தையும் உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. வெறுமையா இருக்கும் பொழுதுதான் கவனிங்க. ஏன்னா ஏதாவது இருந்ததுன்னா இப்ப 2 வேலை செய்யணும். ஒன்னு இடிக்கணும், அப்புறம் கட்டணும். எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு. எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தர் பேசும்போது சொல்றாரு 1ஆம் அதிகாரத்தில், அதெல்லாம் இப்ப போக தேவையில்லை, பார் இடிக்கவும் கட்டவும். இடிக்கணும் கட்டணும், இடிக்கவும் செய்யணும் கட்டவும் செய்யணும், 2 வேலை கொடுத்துக்கிறாரு. இப்ப வெறுமையா இருந்துச்சுன்னா இடிக்கவே வேணாம், வெறும் கட்டுறது மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, இடிச்சிட்டு கட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வெறுமையா இருந்தா கட்டிடலாம். ஒண்ணுமே இல்லையா? ஒன்னும் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை, வார்த்தை இருக்கிறதா? சொல்லுங்க, வார்த்தை இருக்கிறதா? பாருங்க, வெறுமை இருந்தது, வார்த்தையும் இருந்தது. இங்க வெறுமை இருந்ததுன்னு போட்டிருக்கு, யோவான் 1:1 வார்த்தை இருந்ததுன்னு போட்டிருக்கு. சொல்லுங்க, வெறுமை இருந்தது, வெறுமையை மாற்ற வார்த்தை இருந்தது. நான் சொல்றேன், வெறுமை உன் வாழ்க்கையில் இருக்கா? ஐயா ஒண்ணுமே இல்லையா, எம்டியா இருக்கிறேன், அதை மாற்றுவதற்கான வார்த்தை உங்கள் உள்ளத்திலே இருக்கிறதா? உங்க வாயில இருக்கிறதா வார்த்தை? நான் சொல்றேன், உங்க வாய் வார்த்தையை பேசுகிறதா? நல்ல வார்த்தையை பேசுகிறதா உங்க வாய்? உங்க வாய் நன்மையால் நிரம்பி இருக்கிறதா? சில நேரங்கள்ல நம்ம வாயை திறந்தா, சில ஆட்கள் பேசும்போது கோபத்தில் என்ன பேசுவாங்க தெரியுமா? என் வாயில ஏதாவது வந்துடும் சொல்லிட்டேன், ஏதாவது வந்துடும் சொல்லிட்டேன். என்ன வந்தது வாயில? நல்லது ஏதாவது வந்ததா? எதுவுமே வரல. நல்லது வந்ததெல்லாம் மோசமானது. ஏற்கனவே வந்து தான் இப்படி இருக்குது, வாந்தி மாதிரி வாழ்க்கை. அப்புறம் நான் இன்னும் வந்துடும் சொல்லிட்டேன்னு. வாழ்க்கையை கொஞ்சம் அழகாக்குவதற்கு வாயை பழக்குவீங்கள். வார்த்தை அழகாகணும்னா வாய் அழகாகணும். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வாய் மாறாம வாழ்க்கை மாறாது. ஆமா, வாயில தான் இருக்குது எல்லாமே. வாய் மாறாம வாழ்க்கை மாறாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், வெறுமையை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சில ஆட்கள் சொல்றாங்க, ஐயா என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், ரொம்ப தரித்திரம், ஒண்ணுமே இல்லை, சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லை, தினம் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையை எடுங்க. உங்க வாழ்க்கையில என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி இருக்கும், என் ஆலைகள் திராட்சரசம் புரண்டு ஓடும், என் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன் என்று உங்கள் இருதயம் எப்பொழுதும் சொல்லட்டும். சொல்ல சொல்ல உன் வெறுமை மாறுகிறத நீ பார்ப்ப. கர்த்தர் உன் வாழ்க்கையை திருப்தியாக்குகிறத நீ பார்ப்ப. அல்லேலூயா. ஆமா, ஒண்ணு வெறுமை, 2வது அங்க என்ன இருக்குது? ஒழுங்கின்மை. சில ஆட்கள் தங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க, எல்லாம் ஒழுங்கின்மையா இருக்குது. ஐயோ ஐயா, ஒழுங்கினா அந்த ஆளு சரியில்லை, அந்த ஆள் தான் சரியில்லைன்னா எனக்கு வந்து பிறந்ததுங்க இருக்குது பார், அதுக்கு மேல அவன் அதுல சரியில்லை, இதுல சரியில்லை, எல்லாம் ஒழுங்கினும். கரெக்ட். சுத்தி நம்மள நடக்கிறது எதுவுமே சரி கிடையாது. கரெக்டா தான் சொல்றீங்க. ஆனா ஒண்ணு, ஒழுங்கின்மை, ஒழுங்கீனம் அங்க இருந்தது. ஆனா தேவன் அதை எப்படி மாத்தினார்னா, அந்த ஒழுங்கினத்தை வார்த்தையால் ஒழுங்காக்கினார். ஒழுங்கீனம் வார்த்தையால் ஒழுங்காகும். ஆமென், அல்லேலூயா. சில கணவன்மார்கள் சொல்றாங்க, ஐயா என் மனைவி இருக்காளே, எத்தனை தடவை சொன்னாலும் அவளுக்கு அறிவே வராதியா, எப்படிதான் என்ன பண்ணுறது? உன் வார்த்தையை மாற்று. எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதுன்றல்ல, அறிவு வரும். என் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல் இருப்பாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் எனக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் எனக்கு நன்மையானதை மட்டுமே தருகிறார். அவள் எனக்கு தந்த மனைவி எனக்கு கிரீடம், எனக்கு வேதனை அல்ல ஆசீர்வாதம்னு பேசணும். முதல்ல வாயை திறந்து எப்படியா பேசினாதான் மாறும், பேசலன்னா மாறாது. கீழ்ப்படியாத பிள்ளைகள் இல்ல, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ரொம்ப பண்ணுதுங்க பசங்க, வளர வளர ரொம்ப சேட்டை. ஆமா,
என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளாக இருப்பார்கள். என் குமாரர்கள் எப்படிப்பட்ட இருப்பாங்க? விருட்சங்களைப் போல இருப்பார்கள். நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேல்ல அடையாளங்களா இருப்போம் அப்படின்னு உன் வாய் மாற 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 உன் வாழ்க்கை மாறுகிறத எதெல்லாம் ஒழுங்கீனமா நீங்க பார்க்குறீங்களோ அந்த ஒழுங்கீனம் எல்லாம் மாறி சகலமும் ஒழுங்காக மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். பிரைஸ் காட், ஆமென். தேவன் அப்படித்தான் சொன்னார். ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாறிற்று. இப்போ ஒழுங்கினத்தை அங்க முதல்ல பார்க்கிறாரு. பேசி பேசி எல்லாத்தையும் சரி பண்றாரு. கடைசியா 31வது வசனம் சொல்லுது, கர்த்தர் கண்டார். எப்படி இருக்குதான்? எல்லாம் மிகவும் நன்றாயிருந்தது. அப்ப அந்த ஒழுங்கின்மை மாறிவிட்டது, வெறுமை மாறிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒழுங்கினங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெறுமைகளை மாற்றுவதற்கான ஆற்றலை கர்த்தர் உன் வாயில வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எப்படி மாத்தினாரோ அப்படித்தான் நீங்களும் நானும் கூட நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்போ முதல்ல தேவன் ஏனோ தானோன்னு பேசல. தேவன் தெளிவான ஒரு தரிசனத்தோட ஆண்டவர் பேசினார். அது உண்டாயிற்று. அவர் உருவாக்கும் பொழுதே சில வெறுமைகள், சில ஒழுங்கினங்கள் அங்கே இருந்தது. தேவன் அதையெல்லாம் மாற்றி அமைத்தார். வார்த்தையினாலே சகலத்தையும் ஒழுங்குபடுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இது 2வது. 3வது, இப்போ நான் வேற ஒரு காரியத்துக்குள்ள போறேன். வார்த்தையும் வல்லமை இல்லை. முதல் காரியம், வார்த்தைக்கு சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்கிறது. முதல்ல அதை பற்றி தான் இப்போ இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறோம். அதில் 2வது, இப்போ வார்த்தைக்கு குணமாக்கும் வல்லமை உண்டு. யாராவது இங்கே பலவீனமாக இருக்கிறீங்களா? உங்கள் சரீரத்தில் பலவீனங்கள், சின்ன சின்ன வியாதிகள், குறைபாடுகள் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனை சுகமாக்குகிறது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வியாதிகளுக்கு காரணம், நல்லா கவனிங்க, நம்முடைய வியாதிகளுக்கு காரணம் நம்முடைய பாவங்கள். நம்முடைய ஆதி தகப்பன் செய்ததான பாவங்கள் நம்முடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. என் பாவம் மன்னிக்கப்பட்டது உண்டானால், கர்த்தர் என் பாவத்தை மன்னிப்பாரானால் என் சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் காட், ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பாவம் மன்னிப்போம், சரீர சுகமும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஈவுகள். ஆமென். பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா வியாதி சுகமாகும். நம்புறீங்களா? பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா சாபம் நீங்கும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, சில ஆட்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க பாருங்க, சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயா, இது எங்களுக்கு பரம்பரை நோயா, எங்க தாத்தாவுக்கு 40 வயசுலயே சுகர் வந்துச்சு, எனக்கு பரவாயில்ல 45 தான் வந்தது. எங்க அம்மா கூட இதே மாதிரி தான் என் முதுகொலியில ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க, எனக்கும் அதே மாதிரி வந்துக்குது பாருங்க. எல்லாம் பரம்பரை நோய் போல இருக்குது, எல்லாம் வரும், அது ஜீன்ல இருக்குதுன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. கர்த்தர் உன் ஜீனையே மாத்திட்டாரு. நீ அந்த குடும்பமே கிடையாது, உன் பரம்பரையோட வேற கர்த்தர் துண்டிச்சிட்டாரு. அந்த வம்சம் கிடையாது, நீ இயேசு வம்சம். எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசு வம்சம். ஆமா, என் தலைமுறை சாபங்கள் முறிந்தது, என் தலைமுறைகள் சாபம் முறிந்தது, அந்த பாரம்பரிய வியாதிகள் முறிந்தது. கர்த்தர் உன்னுடைய பாரம்பரியத்திலிருந்து உன்னை அந்த வேர்ல இருந்து வெட்டி எடுத்து, ஆதாமுடைய வேர்ல இருந்து வெட்டி எடுத்து கிறிஸ்டியன் வேரோட கர்த்தர் உன்னை ஒட்ட வச்சிருக்கிறாரு. உன் தலைமுறை பாவங்கள் முறிந்தது, சாபங்கள் முறிந்தது. எந்த பாரம்பரிய வியாதியும் உனக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதனால எங்க அப்பாவுக்கு வந்தது, தாத்தாக்கு வந்தது, எங்க ஆயாவுக்கு வந்தது, எங்க சின்ன ஆயாவுக்கு வந்தது, எங்க சித்திக்கு வந்தது, அதனால எனக்கு வரும்னு நீ சொன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமா, கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 107:20. சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்ன பண்றாரா? குணமாக்குகிறார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப வார்த்தை என்ன பண்ணுகிறது என்றால் குணமாக்குகிறது. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை குணமாக்குகிறது. சொல்லுங்க, வார்த்தை குணமாக்குகிறது. அப்ப வார்த்தைக்கு குணமாக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. முதல்ல வார்த்தை உருவாக்கும் வல்லமை இருக்கிறதுன்னு சொன்னேன். இப்ப 2வது வார்த்தைக்கு குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. அன்றைக்கு கர்த்தர் வார்த்தையை அனுப்பி என்ன பண்ணாரானா
சுகமாக்கினாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கால வேளையில தேவன் நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரே ஒரு வார்த்தையை அவர் அனுப்புவாரானால் அந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல வியாதிகளும் நீங்கி நாம் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் வாழ்வோம் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க தேவன் நாம சுகத்தோட தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு? நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைன்னா ஆண்டவர் உங்களை அவனுக்கு ரொம்ப சரீரத்தில் பலம் கொடுத்துட்டோன்னா அவன் ரொம்ப துள்ளுறான், அதனால அவன் கையில் காலில் ஏதாவது 2 நோயை கொடுத்து அவனை படுக்க வச்சாதான் அவன் சரிப்பட்டு வருவான்னு நினைக்கிறாரா? என்ன நினைக்கிறீங்க? தேவனை எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் வில்லன் மாதிரி பார்த்தா தான் கொஞ்சம் சிலருக்கு பிடிக்குது. கை காலில் முறிச்சிட்டாதான் ரொம்ப அண்ணா கொஞ்சம் என்ன பண்ணுவாரான், லைட்டாக தட்டி வைப்பாரான். நம்மளை தட்டி வச்சாதான் நம்ம கொஞ்சம் சரிப்பட்டு வருவோமா? அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய சுகத்தை விரும்புகிறார். தேவனுடைய விருப்பம் சுகம். பாருங்க, வியாதியை நாம வர வச்சுக்கிறோம். நான் சொல்லுவேன்ல அடிக்கடி, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது கூட அது நம்முடைய இருதய கடினம் தான் வியாதியை வரவழைக்குதே தவிர தேவன் வியாதியை கொடுக்கவில்லை. தேவன் யாருக்கும் வியாதியை கொடுக்க மாட்டாரு. என் இருதய கடினம், என்னுடைய கீழ்ப்படியாமை, என்னுடைய முறுமுறுப்பு, என் இருதய கசப்பு, மற்றவங்களை மன்னிக்க முடியாத சுபாவம், என்னுடைய ஒடுங்கிய ஆவி, என்னுடைய முறுமுறுக்கிற சுபாவம், குறை கூறுகிற சுபாவம், என்னுடைய பொறாமை, இவைகள் தான் என் வாழ்க்கையில் வியாதியை கொண்டு வருகிறதே தவிர தேவன் எனக்கு வியாதியை கொடுக்கவில்லை. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தேவன் வியாதியை கொடுக்க மாட்டாரு. ஆமா, தேவன் யாருக்கும் வியாதியை கொடுக்கிறவர் இல்லை. அவரு அங்க கொரியர் ஆபீஸ் நடத்தல 2 கட்டி இந்த ஊருக்கு பார்சல், கொருக்குப்பேட்டைக்கு 2 கட்டி பார்சல், ஆமா 3 ஆஸ்மா தண்டையார்பேட்டைக்கு பார்சல், விடாத தலைவலி 1 இந்த பக்கம் ஏதாவது சொல்லுங்க கொடுவியூருக்கு பார்சல் அப்படின்னு ஆண்டவர் பார்சல் அனுப்பிக்கிட்டு இல்லை வியாதிகளை. ஆண்டவர் அந்த மாதிரிலாம் செய்கிறவர் கிடையாது. ஆண்டவர் வைத்தியர். ஆமே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதி ஒன்றையும், எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதி ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். அதான் ஆண்டோட விருப்பம். ஒரு வியாதியும் உனக்கு வராது. வியாதி வந்தா வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் அப்படின்றது தான் கர்த்தருடைய வாக்கு தத்துவம். அப்ப தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குறார். கவனிங்க, இத பரிசுத்த வேதத்துல ஒரு புறஜாதியான ஒரு மனுஷன் இதை ரொம்ப அழகா புரிஞ்சிருக்கிறான். அவர் வார்த்தை சொல்லிட்டா போதும் சுகம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மனுஷன் தெளிவாக புரிஞ்சிருந்தனால இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் மத்திய 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிச்சிங்க. இப்போ நம்ம அதை வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் ஒரு 100க்கு அதிபதி ஒருத்தன் இயேசு கிறிஸ்து கிட்ட வரான். வந்து அவர்கிட்ட அவன் பாருங்க ஒரு நல்ல 100க்கு அதிபதி அவன். ஏன் அப்படின்னா வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ணுறான் பாருங்க. பிரைஸ் காட். ஆமென். நம்ம யாராவது வேலைக்காரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோமா? நம்ம வீட்டில் யாராவது சர்வன்ஸ் இருந்தா ஆண்டவரே அவங்களை சுகமாக்கணும்னு ஜெபம் பண்ணியிருக்கோமா? வியாதி வந்துடுச்சா வேலைக்கு வேணா, நீ வேற ஆளை நான் எடுத்துக்கிறேன் அப்படி தான் சொல்லுவோம் சில நேரத்தில். ஏன்னா உன்னை வச்சு இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. இல்லை இவன் பாருங்க வேலைக்காரன் வியாதிப்பட்டுட்டானோடனே அவன் ரொம்ப கொடிய வேதனைப்படுறானோடனே அவனுக்காக இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறான்னா அவன் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறான் வாசிங்க. மத்திய 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 100க்கு அதிபதி என்ன பண்ணுறான்? ஆறாவது வசனம். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று, கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். கவனிங்க, கொடிய வேதனைப்படுறான். அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். என் வீட்டில் வேலைக்காரன் ரொம்ப வேதனைப்படுறான் அப்படின்ன உடனே இவனுக்கு பாருங்க ஒரு நல்ல பம்பர் அடிக்குது. என்ன பம்பர் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வரேன்ட்டார். நான் மாதிரி ஆள் பாருங்க, அவன் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டக்காரன்ல. இயேசு நான் உன் வீட்டுக்கு வரேன்ட்டார். பாருங்க, உங்களுக்கு தெரியுமா அந்த ஊர்ல இருந்த ஒரு கவர்னர் கூப்பிடுறான் அவரை, ஏரோது கூப்பிடுறான் அவரை நான் பார்க்கணும்னு, வரமாட்டேன்றாரு. ஊர்ல பெரிய ஆளுநர் கூப்பிடுறான், வரமாட்டேன்றாரு. இவன் வீட்டுக்கு வரேன்றாரு தானா முன் வந்து, நான் வரேன்ப்பா அப்படின்னா அவன் சொல்றான் ரொம்ப அற்புதமா, ஐயோ சாரியா, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் நான் ஒருத்தான ஆள் இல்லை, நான் அந்த அளவுக்கு தகுதியான ஆள்லாம் கிடையாது. நீங்க தெய்வம், நீங்க பரிசுத்தர், நீங்க உன்னதர், நீங்க என் வீட்டுக்கு வர்ற அளவுக்குலாம் நான் அந்த அளவுக்கு
ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662 98-406-72-355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.